பாவியின் ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் நீதிமானு கொடுக்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் சாலமோனின் நாட்கள்ல கூட எப்படி சாலமோன் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல தேவனுக்காக தேவாலயம் கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுங்களா? கவனமா கேளுங்க. சகல நாடுகளில் இருக்கின்ற நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து சாலமோனுக்கு பொன்னையும் எல்லா பொன் வெள்ளி எல்லா விலையேற பெற்ற காரியத்தை கொண்டு வராங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு சேபாவின் ஸ்ரீ, அவள் என்ன பண்றா, தன் நாட்டுல எல்லாரும் சாலமோன் ராஜாவை பார்க்க போறாங்கன்னா வெறுங்கையா பார்க்க போல, மூட்டை மூட்டையை அவன் என்ன பண்றான், நான் பொன்னையும் வெள்ளியையும் அவன் ஊர்ல இருக்கிற விலையேற பெற்ற பொருளையும் கொண்டு வரலாம். சாலமோனுக்கு எப்படி வந்துச்சு எல்லாம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாலமோன் மேல இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெருக. நீ ஞானத்தை கேட்ட பரவாயில்லப்பா, இப்ப ஞானத்தோட எக்ஸ்ட்ரா எல்லாமே ஆஃபர் உனக்கு வருது. நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமை, நீ கேளாத கனமெல்லாம் வரும். எப்படி? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சகல சாம்ராஜ்யத்தில் இருக்கின்ற விலையேற பெற்ற பொருள்லாம் சாலமோனின் காலில் வந்து விழுந்துச்சு.